श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमाणाम् तुल्यां त्वदीयमणिनूपुरशिञ्जितानाम् गोदेः त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् वाचं प्रसन्न मधुरां मम संविधेहि। நேற்றைய முதல் பாசுரத்திலே சாத்தியோபாயமானதான பிரபத்தியையும் சித்தோபாய பூதனான எம்பெருமானுடைய ஸ்வரூபமும் சொல்லப்பட்டது. எம்பெருமான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதான இடத்துல அந்த எம்பெருமானினுடையதான நாராயண சப்த சுவாரஸ்யம் அவன் எல்லா பிரகாரங்களாலேயுமே பிராபிய பூதனாக இருக்கின்றான் அப்படிங்கிறதாகவும் ஆரோர் புகழ படிந்து அப்படிங்கிறதான விஷயத்திலே அந்த எம்பெருமானே உபாசிக்கத்தக்கவன்கிறதான ரூபத்துல அந்த பிரபத்தியும் சொல்லப்பட்டு எம்பெருமானினுடையதான ஸ்வரூபம் என்ன, அவனை அடைவதற்கானதான உபாயமான பிரபத்தி என்ன, இது ரெண்டுத்தையுமே காண்பித்தார்கள். அதுல நமக்கு வேண்டுவதான பறை அப்படிங்கிறதான வாத்திய விசேஷத்துக்காக இத்தனை காரியங்களை பண்ணுவாளாங்கிறதான ஒரு கேள்வி வரும் பொழுது அதுவே நாம் பெறத்தக்கதான மோட்சமாக கொள்ளத்தக்கதுங்கிறதுனால நாராயணன்கிறதான சித்தோபாய பூதன் அவன் எப்படிப்பட்டவன், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான்கிற காரணங்களால எம்பெருமானுடையதான திவ்யமங்கள விக்கிரகத்தையும் சொல்லி அப்படிப்பட்டதான சித்தோபாய பூதனானதான சர்வாந்தர்யாமியா இருந்துண்டு எல்லாவற்றையும் நியமனம் பண்ணக்கூடிய யாதொரு நாராயணன் ஆகிறதான எம்பெருமான் உண்டோ ஸ்ரீயப்பதி. நாராயணனை சொல்லும் இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டுங்கிறதான காரணத்தினாலே எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலும் இது பிரம்மச்சாரி நாராயணன் அன்னு சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீயப்பதி தான்கிறதாக சித்தோபாய பூதனான அவனை காண்பித்து அதற்கு மேல அவனிடமிருந்து வேண்டப்படக்கூடியதான பறைங்கிறதுனாலே ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மிங்கிறதான இடத்துல நீராட போகுதல் அப்படின்னு சொன்னா அந்த பரபிரம்மாவகாகனம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எம்பெருமானையே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதானதுதான் பறை, அதுதான் மோட்சம் அப்படிங்கிற காரணத்தினால நாராயணனாகிற பரமாத்மா சித்தோபாய பூதன், அவன் திவ்யமங்கள விக்கிரகம் கொண்டவன், அவன் சர்வாந்தர்யாமியாக இருந்து கொண்டு சர்வ நியந்தாவாக இருக்கக்கூடியவன், அவனே பறை தரக்கூடியவன், பறைங்கிறதுனால மோட்சமாச்சது. அதற்கு மேல அதுக்கு எப்ப பறை கிடைக்கும், ஆரோர் புகழ படியனும், யார் ஒருத்தர் படியறாளோ அந்த படியக்கூடியவனுக்கு, அந்த எம்பெருமானை உபாசிக்க கூடியவனுக்கு ஸ்வதஹா எல்லா விதமானதான பாபங்களும் நசித்து பூர்வ பாபம் உத்தர பாபம் எதுவுமே மிச்சம் இல்லாததானதான முறையில அவன் எம்பெருமானின் மூலமாய் அந்த பறையாகிறதான பலனை பெறுகின்றான்ங்கிறது அந்த பாசுரத்தினாலே கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்ப யார் ஒருத்தர் பிரபத்திய எம்பெருமான் திருவடிவாரத்துல அதாவது பெறுகின்றாளோ பண்ணுகிறார்களோ அவளுக்கு மோட்சமானது ஹஸ்தலபியமா ஆகிறது அப்படிங்கிறது அந்த பாசுரத்திலே ரொம்ப சுலபமா, ரொம்ப சுருக்கமா, சுலபம் இல்லை ரொம்ப சுருக்கமா தெரியக்கூடியதான விஷயமா அவதாரிக்கை முதலியவற்றோட கூட சேர்த்து அதை மாதிரி அனுபவிக்கிறச்சே
இவ்வளவுதான் நமக்கு அதுல சொல்லக்கூடியதாக அவகாசத்தின் படி பார்த்தால். இப்போ இந்த பாசுரத்துல உத்தர கிருத்தியம் சர்வ காரணமாகவும் இருக்கக்கூடிய சர்வ காரணாபேட்சித ஹேயோபாதேய விஷய விவேகத்துவம், அதாவது பிரபத்திய அனுஷ்டித்த பிறகு யாவ ஜீவம் எப்படி இருக்கணுங்கிறதான ஒரு ஜீவித பிரகாரம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் உத்தர கிருத்தியம். அந்த இருக்க வேண்டிய பிரபன்னனினுடையதான பிரபத்தியுத்தர ஜீவித நிலை இருக்கே, அதுவும் ஹேயோபாய விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஹேயம்னா ஹாத்தும் யோக்கியம், விடத்தக்கன. உபாதேயம் அப்படின்னா எடுத்துக்கொள்ளத்தக்கது. எதை நாம கை கொண்டு எப்படி வாழணுங்கிறதும், எதை விட்டு எதை ஒதுக்கணுங்கிறதையும் தெரிஞ்சிட்டு, இது நம்மளுடையதான ஒரு பிரபன்னனினுடையதான அருகத்தையானதான ஜீவிதத்திற்கு பிரதிபந்தியானது, அதனால இது விடத்தக்கது. இது பிரபன்னனினுடையதான பலலாபத்திற்கு, அதாவது மோட்சானந்தரம் பெற வேண்டியதான பலலாபத்திற்கு அனுகுணமான ஜீவித பிரகாரம், அதனாலே கை கொள்ள வேண்டியதுங்கிறதான எந்த ஒரு விவேகித்துவம் உண்டோ அந்த விவேகித்துவம், அதாவது கர்த்தவிய கரணம் அகர்த்தவிய ஹானம், கூடாதவற்றை விட்டொழித்தல் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரியானதான விஷயங்களையும் சொல்லணும். ஏன்னா இத பிரபத்திக்கு நிகராக நாம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஹ்ரதம் அப்படிங்கிறதுதான் நீராட போகுவீர் போதுமினோ அப்படின்னு சொல்லக்கூடியதான இடத்துல நீராடுதல் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானை போய் அனுபவித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிற காரணத்தினால் அந்த எம்பெருமானை போய் படிதல்ங்கிறதான விஷயத்திலேயும் அதுல எந்த விஷயங்கள் எல்லாம் கர்த்தவியங்கிறத தெரிஞ்சிட்டு அனுஷ்டித்து இருக்க வேண்டும்ங்கிறதான உத்தர கிருத்திய விஷயத்தை இங்க காண்பிக்கிறாள். அதுக்காக ஏற்பட்டது இந்த பாசுரம். இரண்டாவது பாசுரம் அத்தியுதமானதான பாசுரம். இந்த பாசுரமே வையத்து வாழ் வேறுகாள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். உய்யும் ஆறு எண்ணி உகந்து, நாம உய்வதற்கான வழி, அதற்கான உபாயம் உய்யும் ஆறு, அதை எண்ணி உகந்து, அத எதை பண்ணாலுமே கூட ரீத்தியாகாரித்தனாக பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பாசுரத்திலேயுமே கூட நாம கர்த்தவியங்களின் மேல உய்யும் ஆறு எண்ணி உகந்து, அதுலேயும் உகப்போடே கூட பண்ணணும் இந்த காரியங்களை எல்லாம். எதெல்லாம் எடுத்துக்கணுமோ அவற்றை எடுத்துக்கொள்ளறதையும், எதெல்லாம் விடத்தக்கதோ அவைகளை விடுறதுல கிளேசமே இல்லாமல், கிளேசலேஷம் கூட இல்லாமல், இது சாஸ்திரானுகுணமாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்றுங்கிற காரணத்தினால் இது விடப்படுகின்றது. அதை விடுறதுல கொஞ்சம் கூட கிளேசம் இல்லை. இன்னும் சொல்ல போனா கிளேசம் இல்லை மாத்திரம் இல்ல, எண்ணி உகந்திருத்தல் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ இந்த பாசுரத்துல காண்பிக்கப்படக்கூடியதான விஷயங்கள் இவைகள் தான். அதாவது ஒரு விவேக்கியானவன் எந்த ஹேயோபாதயங்களை விட்டு எடுத்து கை கொள்ளணுங்கிறதும் உத்தர கிருத்தியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் இவைகள் மாத்திரம்தான்ங்கிறது இல்லை. எந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த ஆழ்வார்களினுடையதான எந்த பாசுரத்தினுடைய எந்த நுனிய எழுத்த தொட்டாலுமே கூட யதா கதஞ்சித் அது எல்லாமே கூட நம்ம எம்பெருமானுக்கும் சம்பந்தப்பட்டதாய், இல்லையானா எம்பெருமானை அடையணுங்கிறதாக எதிர்கோட்டியில இருக்கக்கூடியதான பிராப்தாவான ஜீவாத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதாய், அல்லது அந்த பிராப்தாவானதான ஜீவாத்மாவையோ அல்லது பிராப்தியனான எம்பெருமானையோ சொல்லல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிராபகமா இருக்கக்கூடியதான
உபாயங்களையோ அதனுடையதான அங்கங்களையோ அல்லது அதனாலே அதை அனுஷ்டிக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகளையோ அதை பிரஷ்னத்தை போக்கும் முறையையோ அதனால போக்கியதா புத்தி ஏற்பட்டு ஆனந்தமாக இருத்தல்ங்கிறதோ இந்த பதங்கள் தான் இந்த அர்த்தங்கள் தான் இந்த பதங்களின் மூலமாக தெரிய வருதுங்கிற காரணத்தினால இந்த பாசுரங்களையும் இப்ப சொல்லப்பட்டதான அர்த்தத்திலிருந்து வத்திரிக்தமா ஒரு அர்த்தம் இருக்கு. எந்த பாசுரங்கள்லையும் இந்த மாதிரியான பகவத் விஷயக்கமானதானதை தவிர எந்த ஒரு அர்த்தமும் இல்லையோ இல்லையோ ஆழ்வார்களினுடையதான ஈர தமிழ் சொற்கள்னு அதனாலதானே சொல்றோம். அப்போ இந்த பாசுரத்தினுடையதான தாத்பரியம் என்ன அப்படின்னா, லோகத்துல இருக்கக்கூடியவாள் அவளை விழித்து சொல்றாள், ஏ லோகத்தீரே, நாங்கள் இந்த பாவை நோன்பு நூற்கிறதுன்னு பண்றோமே, அதுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, செய்யும் கிரிசைகள் கேளீரோ, அதுக்கு நாங்க என்னென்ன கர்த்தவியங்களாக வைத்துக் கொண்டு பண்ண போறோம் அப்படிங்கிறத கேளுங்கோள் அப்படின்னு. என்ன பண்றோம்னா, பார்க்கடலுள் பையத்துயின் பரமன் அடி பாடி அவனை நாம ஸ்தோத்திரம் பண்றோம். நாட்காலே நீராடி காத்தால வேளையில நாங்கள் எழுந்து தீர்த்தாமாடுகிறோம். ஐயம் பிச்சை இது ரெண்டுத்தையும் நாம் இடுவோம், உய்யுமாறு எண்ணி உகந்திருப்போம். இதெல்லாம் செய்யக்கூடியன. செய்யக்கூடாத என்னன்னா, நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். இந்த 6 பண்ண மாட்டோம். பண்ணக்கூடியதான 6 பரமன் அடி பாடுதல், நாட்காலே நீராடுதல், ஐயம் இடுதல், பிச்சை இடுதல், உய்யும் 6 எண்ணுதல், உகத்தல். இந்த 6. அப்போ உய்யுமாறு எண்ணி அப்படிங்கிறதுக்கு உத்தமூர் சுவாமி அழகா அர்த்தம் சாய்ச்சார். உய்யறதுக்கானதான 6ன்னா உபாயம்னு அர்த்தம். 6ங்கிறதுக்கே உபாயம்னு அர்த்தம். 6 மதன் பயனும் இவைங்கிறது 6 சஞ்சியாகவாகவும் சொல்லப்படுகிறது, உபாயம்ங்கிற அர்த்தத்திலையும் சொல்லப்படுறது. 6 பயன் வேறு இல்லாங்கிற இடத்துல 6 பயன் வேறு இல்லா, அதாவது பயன் அப்படிங்கிறதானது பிரயோஜனம், 6 அப்படிங்கிறது உபாயம். உபாய பூதனும் பிரயோஜனமும் இல்லாமல், அதாவது எம்பெருமானே சாத்தியோபாயமாகவும் அந்த பிராப்தி உபாயம் பலம்னு சொல்றோமே, அந்த பலமும் எம்பெருமான் தான். அப்படிங்கிற காரணத்தினால 6 பயன் வேறில்லா அடியவர் அப்படிங்கிறதான இடத்துல 6ங்கிறது உபாயம்ங்கிறதான அர்த்தத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதேதான் இங்க உய்யுமாறு எண்ணி, நாம உய்வதற்கான உபாயங்களை எண்ணி பார்த்து. அப்ப நாம வாஸ்தவத்திலேயே ஒவ்வொரு நாளுமே காத்தாலேன்னு இன்னைக்கு என்ன பண்ணோம்னு படுக்கையில படுத்துட்டு க்ஷீரசாகர சொல்லிட்டு ரங்காஸ்தானைய சொல்லிட்டு எம்பெருமான தியானித்து கொண்டு மாதவான்னு மாதவ நாமாவை சொல்லி கண்ணை மூடுறதான வேளையில வெறுமை இன்னைக்கு காத்தாலே இருந்து நாம என்ன பண்ணோம், அதுல கிருத்தியமா பண்ணக்கூடியதான விஷயங்கள் என்ன, எதெல்லாம் அகிருத்தியமானதை பண்ணோம்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம்னா போறோம். அதுல நாம பண்ணிருக்கிறது என்னன்னு ஆத்மாவேத்தி சுபாசுபம் அப்படின்னு அவாவாளினுடையதான சுபாசுபமான கர்மாக்களை எல்லாம் பிறர் வேணா தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆத்மா தெரியுமோ இல்லையோ இவன் பண்ணி இருக்காங்கிறது. அப்ப நாம உய்யுமாறு எண்ணி 6 எண்ணி இப்படி இவைகளை 6 எண்ணிக்கையாகவோ இதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிருக்கோமே, எத்தனை காரியங்களை நாம பண்ணிருக்கோம். பண்ணக்கூடாதவற்றையெல்லாம் கர்த்தவியமித் அனுகலம் கலையாமி அகிருத்தியம் சுவாமின் அகிருத்தியமிக்கு கிருத்தியமாப்பி தியஜாமின்னாரே சுவாமி. அப்போ பண்ணக்கூடாதவற்றை பண்ணுதல், பண்ண வேண்டியவற்றை கைவிடுதல் எல்லாமே தோஷமாச்சுதே. பின்ன அவைகளை கொண்டு எப்படி இருக்கலாம், நான் உய்யுமாறு எண்ணி உகந்து, அதுலயும் ஒரு உகப்பு இருக்கணும். ஆஹா, இதை நாம அனுஷ்டிக்கிறோம், பெருமாளுக்கு உள்ள உகப்பாக இருக்கும். இதை நாம விட்டொழுக்கிறோம், அதனாலேயே பெருமான் கொண்டாடுவான், சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையோ.
அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லவனா இருக்கணும்னு நினைக்கணும். நாம ஸ்ரீபாஷ்ய சேவிக்கணும்னா ஸ்ரீபாஷ்ய சேவிக்கிறதுக்கு நாம நினைக்கணும், சங்கல்பம் பண்ணணும். இந்த காரணத்தினால இந்த மாதிரியானதான ஸ்ரீபாஷ்யத்தை இதுக்குள்ள சேவிக்கிறேன்னு சங்கல்பிச்சுட்டு பண்ணுங்க. அப்பமா நாம இப்படி சங்கல்பத்தை மூக்க பிடிச்சுன்னு கீழே வைக்கணுங்கிறது இல்லையே. நாம சங்கல்பத்தை மனசால நினைச்சாலே பொறுமை. இன்னைக்கு இந்த மாதிரியா இருக்கு, அதனால இந்த மாதிரியான ஸ்தோத்திரத்தை இன்னைக்கு சொல்லுவோம், சங்கல்பிச்சுக்கிறோமே மனசுக்குள்ள. அப்போ நாம சமைத்ததுமே உய்யுமாறு எண்ணுதல், அந்த 6 சஞ்சாவை அல்லது 6 உபாயங்களை எண்ணுதல், எது நமக்கு கடைத்தேற்றக்கூடியதானதுங்கிறதானதான எண்ணுதல். அதை எண்ணத்துக்காக அவ லோக்கத்துல இருக்கிறவாளை மாத்திரம் கூப்பிட்டான் மாத்திரம் இல்லாம லோக்கத்துல இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிடுறா. ஏன் எல்லாரையும் கூப்பிடுறான்னா அவளுக்கு அது பரம போக்கியமானது. சில பேர் லோக்கத்துல இருக்கா பாருங்க, வெறுமையே அவளால இருக்க முடியாது, யாராவது 4 பேரோட இருக்கணும். வெறுமையே ஆத்துல ராத்திரி காத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் அவரை சுத்தி 4 பேர் இருக்கணும், அப்பதான் அவருக்கு ருச்சிக்கும். அல்லது அவர் எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு பேசிட்டு போகணும், அப்போதான் அவருக்கு ருச்சிக்கும். அப்போ இத பண்ணும் பொழுது தான் மாத்திரம் பண்ணிடக்கூடாது இத அப்படிங்கிறதான ஒரு பெரிய அவளுக்கு இருக்கு ஆண்டாளு. அதனால அவ என்ன பண்றான்னா, நான் இப்போ எம்பெருமான் விஷயக்கமா கர்த்தவியமானதான ஆறுகளையும் விட வேண்டிய ஆறுகளையும் விட்டேனாகில் நமக்கு எம்பெருமானே ஆற்று ஸ்தானத்திலே இருந்து நம்மளை எல்லா விதத்திலேயும் அனுகிரகிக்கிறான் அப்படிங்கிறது வருது பாருங்க. அப்ப உய்யுமாறு எண்ணி உய்வதற்கான உபாயங்கள் அல்லது உய்வதற்கான 6 எந்தெந்த விதமானதான இப்ப சொல்லப்பட்டதோ அது எல்லாவற்றையும் யோசிக்கணும். திருப்பி பௌன புண்ணியன பிரவருத்தி மறுபடியும் அதுல யோசிக்கணும். அப்பொழுதுதான் நிலையாமை தெரியும், என்ன இதை கண்டுட்டோம் அப்படின்னு நாம நினைக்கணும். மற்றவ யாருக்கும் வேண்டாம், நம்மளுடையதான மனப்பூத்தம் சமாச்சரேத் அப்படின்னு இருக்கு. அதனால அவ தனியா ஒருத்தர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியானதான எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியதான விஷயங்கள் அந்த காரியங்களிலே எல்லாம் ஏதோ தனக்கு தோணித்து தான் பண்ணினோங்கிறது கூடாது. ஆச்சாரியால் எப்படி காண்பித்து கொடுத்தாலோ அப்படி போகணுங்கிற காரணத்தினால அந்த சுவாதுவானதான எம்பெருமான அனுபவிக்கிறதுங்கிறதுக்கு தான் மாத்திரம் கூடாதுங்கிறதான எண்ணமான காரணத்தினாலே பிராட்டி எல்லாரையும் கூப்பிடுறா. எங்க ஊருக்கு பக்கத்துல இருப்பவர்களே வாருங்கோள்னு சொல்லல, என் காலத்திலே இருப்பவர்களே வாருங்கோள்னு சொல்லல. பின்ன என்னன்னா, தேசத்தாக எங்கேயோ இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வாஸ்தவத்துல காலத்தாக என்னைக்கோ எழுதின பாசுரத்தை இன்னைக்கு நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இப்படி தேச காலாதி பிரகாரங்களால ஒரு வித்தியாசத்தை கொண்டவர்களாகவே இருந்தாலும் கூட அவ எல்லாரையும் விழிக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள், லோகத்திலே வசிப்பவர்களே. வையம் அப்படின்னா லோகம்னு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த லோகத்திற்கு பெருமை எம்பெருமான் அவதரித்ததனாலே அவனுக்கு அந்த லோகத்திற்கு பெருமை. அந்த லோகத்தான் ஹவ்ய கவ்ய பிரசூரேஷான்னு பூமியில தான் எல்லா விதமான ஹவிஸுகளுக்கானதும் கவ்யங்களுக்கானதுமான விஷயங்கள் கிடைக்க பெறுகின்றன. அப்படிங்கிற காரணத்தினாலேயும் இந்த லோகம் எம்பெருமானிடம் இருந்தே தோன்றியது. ஜாதா நிகில வேதானாம், எம்பெருமானுடையதான மூச்சு காற்றாக இருக்கக்கூடியது வேதங்கள், அவனிடமிருந்தே தோன்றினவைகள். உத்தமாங்கோபதானதா, நிகில வேதானாம் உத்தமாங்கத்துக்கு தலைக்கு உபதானமா இருக்கக்கூடியது அந்த உபனிஷத்துகளை பத்தி காண்பிக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமானினுடைய உற்பத்தி இதனுடைய பூமியே கூட அந்த எம்பெருமானிடம் இருந்தே தோன்றியது அப்படிங்கிற காரணம். அது எம்பெருமானுடையதான அனுகிரக பாத்திரத்திற்கு தோற்றுவதற்கு காரணமாக தன்னுடைய தோற்றத்திற்கு காரணமாக எம்பெருமானை கொண்டது அப்படிங்கிற காரணத்தினால அது மாத்திரம் இல்ல, இந்த லோகத்துல இருக்கிறவாளதான் எல்லா புருஷார்த்தங்களினுடைய விஷயத்தையும் அனுபவிக்க முடியும். மோட்சம் வேண்டுமானா பெருமாள் அனுகிரகிச்சாகணும். ஆனா அந்த எம்பெருமான நாம எப்படிப்பட்ட எம்பெருமானாக சேவிக்கலாம்னார், அர்ச்சாமூர்த்தியா சேவிக்கலாமே. இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான இந்த பூமியில தானே அந்த எம்பெருமானினுடையதான சர்வவியாபியான எம்பெருமான்
அர்ச்சாரூபமா ஒரு கோவில்ல எழுந்தருளி இருக்கான்னா அந்த கோவில் மாத்திரம் எங்க இருக்கு? ஆகாசத்திலயா இருக்கு? அதுவும் இதே லோகத்துல தானே இருக்கு. அப்படி எல்லா விதமானதான வஸ்துக்களையும் கொடுக்கக்கூடியதான பூமி. त्वत्पाद कमलादेशात् त्वदेकाधीन தாரணா. அந்த பூமி உன்னுடைய திருவடியில் இருந்து வந்தவள். தூப்பாதவ் அப்படிங்கிறோம். அப்படி பாதங்களிலிருந்து வந்ததான பூமி. அப்போ அது எவ்வளவு பரம பவித்திரமானது இல்லையோ? அந்த பரம பவித்திரமானதான பூமியில ஏதோ கால விசேஷத்திலே பண்ணப்பட்டதான அனுகிரகத்தினுடைய பலனா ஜனி, அதாவது ஜன்மத்தை பெற்று இருக்கக்கூடியவர்கள். அவளை விழித்து சொல்றாள், வையத்து வாழ் வீர்கள். வையம்ங்கிறதான சப்தத்திற்கே அவ்வளவு அர்த்தங்கள். அதாவது லோகம்னு அர்த்தம். அந்த லோகத்திலே வசிக்கக்கூடியவர்களேன்னு சொல்றார். வையத்து வாழ் வீர்கள். நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த பாவை நோன்புக்காக நாங்க என்னென்ன பண்றோங்கிறதான எங்களினுடைய விவசாயம், உறுதி, சங்கல்பம், அதை கேளுங்கோள்னார். அது எல்லாரையும் கூப்பிட்டுண்டாள். வையத்து வாழ்வீர்கள். அந்த பிருந்தாவனத்துல மாத்திரம் இருக்கக்கூடியவர்களேன்னு சொல்லல, சகல லோகங்களிலேயும் இருக்கக்கூடியவர்கள். அவா எல்லாருமே கூட லோகத்துல இருக்கக்கூடியவா எல்லாருமே நல்லவாளா அப்படின்னு ஆண்டாளுக்கு கெடுதவாளா பார்க்க முடியுமா? பார்க்க தெரியுமா? யாரையும் அப்படி கோண புத்தியோட பார்க்க தெரியாதவள் அவள். அந்த காரணத்தினாலே நான் எம்பெருமானை அனுபவிக்க போகிறேன். இந்த அனுபவத்திலே அவசியமாக நீங்களும் கூட கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எங்க எம்பெருமானுக்கு நிறைய பேரை பார்த்தா உற்சாகம் கொப்பளிக்கும். அப்படிப்பட்டதான எம்பெருமான், அந்த எம்பெருமானை உத்போதனம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய கடல். அது அலைய வீசறது என்ன, அந்த குளிர்ப்ப கொடுத்து ஒருவேளை படுக்கையை தூக்கத்தை கழிக்கிறது என்ன, இது எல்லாமே வையத்து வாழ் வீர்கள். பூமியை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அது எம்பெருமான் சுவாமி தேசிகரும் நிறைய ஸ்லோகங்கள் சொன்னார். பிராட்டியினுடையதான விஷயமும் அதுல இருக்கு. வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருதைகள் கேளீரோ. இந்த நம்பாவைங்கிறதான விரதத்திற்கு நாம என்ன பண்ணலாம்னு இருக்கோம், அதெல்லாம் கேளுங்கோள். கிருஷைகள் கேளீரோ. என்ன பண்ண போறோம்னார், பார்க்கடலுள் பையத்துயின் பரமன் அடிப்பாடி. இந்த பார்க்கடல்ல நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம் அப்படின்னா. அப்ப எம்பெருமான் என்ன பண்றான்னார், தூங்கலையாம். தூங்குற மாதிரி நடிக்கிறான். அதுதான் காண்பிக்கிறார். இந்த லோகமே அவனுடைய அதீனத்துல இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய அதீனத்திலே இருக்கக்கூடியவர்களே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருதைகள் கேளீரோ. இந்த விரதத்திற்கு நாங்க பண்ணலாம்னு நினைத்திருக்கக்கூடியதான விஷயங்களை எல்லாம் கேளுங்கோள் அப்படின்னார். பார்க்கடலுள் பையத்துயின் பரமன் அடிப்பாடி. அந்த எந்த எம்பெருமான் பார்க்கடலிலே படுத்து நிற்கிறானோ தன்னுடைய யதாவத்தான ஸ்வரூபத்தோட கூட, அந்த எம்பெருமானுக்கு பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. அந்த எம்பெருமானுடையதான திவ்யமங்கள விக்கிரகத்தை அடிப்பாடி, அதை ஸ்தோத்திரம் பண்ணி, நெய் உண்ணோம் என்னென்ன பண்ண வேண்டாம்னு நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நெய் உண்ணோம் இந்த ஒரு மாசமும், பால் உண்ணோம் பால் அதையும் விட்டுட்டோம். நாட்காலே நீராடி விடியற்காத்தால தீர்த்தம் ஆடிட்டு மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். நாங்கோ கண்ணை அழகுபடுத்திக்கிறதுக்காக கூட இந்த மைய அப்படி இது பண்ணிக்கிறது, கண்ணுக்கு அழகுங்கிறது. அவ காண்பிக்கிற கண்ணுக்கு அழகு என்ன வேண்டி இருக்கு? எங்களுக்கு வேண்டியதான எம்பெருமான் திரும்பி பார்க்காத இடத்துல என்ன நம்மளுடையதான சரீரத்துக்கு ஒரு அலங்காரம் வேண்டி இருக்கிறதோடுமோ இல்லையோ. அதனால மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இப்ப ஒவ்வொன்றையும் நாங்க பண்ணுவோம் அல்லது பண்ண மாட்டோம்னு சொன்னா, ஆனால்
எம்பெருமான பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அவனுடைய அடியை பாடி அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கிறதான கிரமத்துல மேல காண்பிக்கிறாள். பையத்துயின்ற பரமன். ஏன் பையத்துயில்கிறான் அப்படின்னா சின்ன சத்தம் கேட்டதுன்னா எழுதுடுவான். ஏன்னா அவர் கூர்வேல் கொடுந்தொழில நம்ம கிருஷ்ணனுக்கு எத்தனையோ விதமானதான கெடுதல்கள் வருது, அதுகளையெல்லாம் நாம தானே காப்பாற்றணும் இந்த குழந்தைய அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு இருக்க. அந்த காரணத்தினால அவ எல்லாரையும் கூப்பிடுறா. வையத்து வாழ் வீடுகாள். லோக்கத்துல எந்த மூலையில இருக்கிறவாளா இருந்தாலும் கூட நாங்க ஒரு பாவை நோன்புன்னு நூக்க போறோமே, அந்த பாவை நோன்பிற்கு நாங்கள் செய்யும் கிருதைகள் அதுல அவசியமாக அனுஷ்டேயமா இருக்கக்கூடியதான அம்சங்கள் என்னவோ அவைகளையெல்லாம் கேளீரோ, நீங்க எல்லாரும் கேளுங்க. அந்த உபாயங்கள் என்ன, நாங்க என்னென்ன கிரியைகளை பண்ண போறோம்னு கேளுங்க. என்னென்ன பண்ண போறோம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத இது காண்பிக்கிறது. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி, எம்பெருமான் திருவடியை பாடி. யார் என்ன பண்றாங்க? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். ஒரு ஒரு க்ஷீரசாகரம், அந்த க்ஷீரசாகரத்துல எம்பெருமான் அப்படி கண்ணை மூடிந்து வெறும தூங்குற மாதிரி இருக்கானோ. ஏன் இதுன்னா அப்பதானே லோகம் சிருஷ்டிக்கப்பட்டதான லோகம் காப்பாற்றப்பட முடியுங்கிற காரணத்தினால இது பையத்துயின்ற பரமன். நன்னா இவரும் கூட பக்கத்திலேயே படுக்கையை போட்டு அவர் தூங்கினார்னா அந்த எம்பெருமானே அப்படி தூங்குறது இல்லையேன்னுவார். எம்பெருமானே அப்படி தூங்குறது இல்லையே, பின்ன என்ன பண்றான்னா பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. அந்த எம்பெருமான் படுத்துட்டு இருக்கானே அவன் பகு குதும்பி. நம்மளால நாம எல்லாரும் அதனாலதான் அவனுடைய குமாரர்கள் அவனுடைய புத்திரிகள் அவனுடைய புத்திரர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். எதனால எம்பெருமான் ஏதோ ஒரு ஒரு விரதத்தை நடத்தணும்னு நினைச்சான். ஏதோ எம்பெருமான் அனுகிரகத்தினாலே அதை நடத்தியும் கொடுக்கிறான். அதனால நாங்க என்ன பண்ண போகிறோம்ங்கிறத சொல்றோம், கேட்டுக்கொள்ளுங்கள். பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் எந்த காரியத்தையும் நித்தியமே இறங்க மாட்டா, விசேஷத்தா இந்த மாதிரியானதான காலங்கள்ல. அதனால நாங்கோ எம்பெருமானை கொண்டாடுவதற்குரியதான முகம் அதுக்கானதான இதை காண்பிக்கிறோம். அவள் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. அதுதான் ரொம்ப முக்கியம். எம்பெருமானினுடையதான திவ்யமங்கள விக்கிரகத்தை நாங்கள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. அப்ப நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா செய்யா மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், ஆயுதம் புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து தலையில முழுக்க சுடிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. எம்பெருமானுக்கு சாத்தினது பிரசாதம். ஆனா இவர் இப்ப காண்பிக்கிறார் நாங்கள் பையத்துயின்ன பரமன் அடிப்பார். இதெல்லாம் எதுக்கு கேட்டு இருக்கோம்னா இது எல்லாமே எம்பாவாய் உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் வைஷ்ணவ தன்மைகளோடு கூடி இருக்கக்கூடியவன் இந்த ஆறுகளையும் பண்ணணும், இந்த ஆறுகளையும் பண்ணக்கூடாது. ஆனா இதெல்லாம் வைஷ்ணவாளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தான். அந்த காரணத்தினால லோகத்திலே வாழ்பவர்களே அவசியமா வாருங்க. உங்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்க எம்பெருமானை அனுபவிக்க போகிறோம்னா எப்படி செய்யும் கிருசைகள் கேளியோ தாம் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. நாங்கோ இந்த விரதத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கிறோம். அதை நீங்கள் அவசியமாக எது பண்ணணுமோ எது பண்ணக்கூடாதுங்கிறதாக பிரித்து, அந்த பிரித்தது கூட போராதோ அப்படிங்கிறதுனால வாக்வியாபாரேன பெருமாளினுடைய ஸ்தோத்திரத்தை எல்லாம் பெருமாள் விஷயக்கமானதான ஸ்தோத்திரங்களை எல்லாம் கேட்டுக்கிறது சொல்லறது. செய்யும் கிளைகள் கேளீரோ. பின்ன என்ன பண்ணணும்னா
பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி, அவனுடையதான விஷயத்திலே ஸ்தோத்திரம் செய்தல், அவன் அந்த பகவத் விஷயத்திலே அப்படிங்கிறது, அதுதான் பரமன் அடி பாடுகை அப்படிங்கிறது. அதை நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறத சொல்றோம். என்னன்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், அவனுடையதான திருவடிகளை பாடி. இவ எம்பெருமான் விஷயக்குமானதான பாசுரங்களை சொல்லுதல் அப்படின்னா போருமா சுவாமினர்? இது ஆரம்பிக்கிறது. நாத்தழும்பிழ நாரணாவென்றுன்னு சொன்னா பாருங்க, அவன் நாராயணா நாராயணான்னு சொல்லியே அவளுடையதான நாக்குல பரம எம்பெருமான் இவாளுடைய நாக்குல இருந்து இவாளை பாட வச்சு அவளுக்கு வேண்டியதான பலன்களை பெருசு அப்படிங்கிறது ஒண்ணு பண்றா பாருங்க. அப்போ அது பலவத்தா இருந்து பலிக்கணுமானா அது செய்ய வேண்டியது எப்படி கிரமமோ அந்த கிரமலோபம் இல்லாமலும் எதெல்லாம் ஹேயம் விட்டு கொள்ள வேண்டியதுங்கிறதாக காண்பிச்சிருக்காளோ அவைகளை விட்டும் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு இல்ல. எதை விட்டால் இன்னொரு உபாயத்திற்காக நாம மறுபடியும் ஒரு இடத்திற்கு போக வேண்டாமோ அப்படியாகும். அப்போ செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நாங்க என்ன பண்றோம்? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. என்னென்ன பண்ண மாட்டோம்? இது முதல்ல சொன்னார். என்னென்ன பண்ண மாட்டோம்னார். நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நமக்கெல்லாம் ஒருத்தர் கேட்கலாம், அது என்ன சுவாமி, நெய்யையும் பாலையும் சாப்பிடுறதுலையா ஏதாவது ஒரு பெரிய காரியம் சாதித்தமாக ஆகும்? அப்ப நீங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்லிட்டு நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம், மறுபடியும் அதுதான் காண்பிக்கிறார். அப்ப அவர் சொல்லக்கூடியதெல்லாம், ஆண்டாள் சொல்லக்கூடியதான பாசுரங்கள் எல்லாம் நமக்காகத்தான். அதுக்காகத்தான் இப்படி அவ எதையோ ஒண்ணு அந்த ஆண்டாளினுடையதான அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆகணுமானா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அப்போ என்னன்னா, நெய்யும் பாலையும் நாங்க சாப்பிட்றத விட்டு விட்டோம் அப்படின்னார். நமக்கு வேணா அது என்ன சுவாமி, நெய்யையும் பாலையும் விடுறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னார். நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நெய் அப்படிங்கிறதோட கூட உண்ணோம்னு சொல்லுவாளா யாராவது ஒருத்தர்? நெய் சாப்பிட மாட்டோம், நெய்யை பருக மாட்டோம், நெய் பருகோம் அப்படின்னு தானே இருக்கணும். ஆனால் இவர் நெய் உண்ணோம்னார். இதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் காண்பிக்கிறார். நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு காண்பிக்கிறாளே பாசுரத்துல, உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு கர்மாவா இருக்க வேண்டியது கெட்டியா இருக்கணும். உண்ணுதல் அப்படின்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அடுத்த கேள்வி எதை சாப்பிடுகிறாய்ன்னு தானே கேள்வி வரப்போறது. அப்போ அந்த கேள்விக்கான பதில் என்ன? நான் இட்லி கரம்பம்ங்கிறத சாப்பிட போறேன். கரம்பம் அப்படின்னாக்க இட்லிக்கு பெயர். அந்த மாதிரி வஸ்துக்கள் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான பண்ண வேண்டியது பண்ணக்கூடாததான விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதுகள்ல பருகுதல்ங்கிறது திரவ பதார்த்தங்களுக்கும், உண்ணுதல்ங்கிறது கெட்டியா இருக்கிற பதார்த்தத்துக்கு தானே சேரும். பின்ன நெய் உண்ண மாட்டோம்னு சொல்லுவானே, நெய் உண்ணும் பால் உண்ணோம்னு சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றா, கிருஷ்ணன் பிறந்த வேளையிலிருந்து அந்த காலத்துல இருக்கக்கூடியதான அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்றாளாம் வாத்துல, ஒரு காலத்துல நிறைய நெய்யும் எண்ணெயும் ஆயர்பாடியில நடக்கிறது, நெய்யும் வெண்ணையுமா நிறைய கிடைக்கிறது, பரமபோக்கியமா சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஆனா இப்போ நாம ஒரு 10 நாளைக்கு நீங்க நெய் சாப்பிடாதீங்க சுவாமி, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு பாலும் அவ்வளவு நன்னா இல்லை, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நெய்யை சாப்பிடாம கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதோ பாலை சாப்பிடாம கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதோ பெரிய விஷயமா? இதை போய் அதை சாமிச்சிருக்காளேன்னா அவ எல்லாருக்கும் நெய்யும் பாலும்னா என்னன்னே தெரியாதாம். கிருஷ்ணன் பிறந்த பிறகு அந்த கோகுலத்துல இருக்கக்கூடியவா எல்லாருக்கும். ஏன்னா
கிருஷ்ணன் அவதரித்தான பிறகு என்னமோ நெய்னு ஒரு பதார்த்தம் இருக்கா நாங்க கண்ணால கூட பார்த்தது இல்லை. நேர வரான் கிருஷ்ணனுக்குத்தான் அது எல்லாமே போய் சேர்றதான காரணத்தினால நெய் பருகோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனால் நெய் உண்ணோம்னு இருக்கு, பால் உண்ணோம்னு இருக்கு. ஏன் அப்படி காண்பிச்சிருக்கா? சுவாரஸ்யமா அர்த்தம் காண்பிச்சா? இதெல்லாம் நம்ம புத்தி பேதலிச்சுதான் சுவாமி போகும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு அதுல நாம விஷயத்தை சொல்லணுமானா கொஞ்சம் புத்திமாந்தியம் ஏற்படலாம். புத்திமாந்தியம் இவாளுக்கும் ஏற்பட்டு நெய் பருகோம் பாலுண்ணோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல நெய் பருகோம் பால் பால் பருக மாட்டோம்ங்கிறது தானே சொல்லணும். அதுவும் திரவிய இந்த குளிர்ந்த திரவியம் தானே அதுவும். அப்படி இருக்கிற பொழுது ஏன் பால் உண்ணோம்னு சொன்னாள், நெய் உண்ணோம்னு சொன்னாள்னா அது ஒண்ணும் இல்ல. எம்பெருமான் அவதரித்த பிறகு அந்த ஆயர்பாடியில எம்பெருமான் அவதரித்த பிறகு எல்லாம் அந்த சோர சிகாமணி அவனையே எடுத்துடுறான். உரி மேல எங்கேயோ வச்சா கூட அதை 4 பேரா சேர்ந்து அதை ஒரு தட்டு தட்டி அதுல இருந்து எடுத்துடுறான். அப்ப அவளுக்கு நெய் பாலுன்னா என்னன்னே தெரியாதான், என்னமோ பெரியவாள்லாம் எழுதி வச்சிருக்கா அப்படிங்கிறதுனால. அப்போ எப்படிப்பட்டதான வஸ்து இது அப்படின்னா நெய் உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நல்ல இளம் காலையில அப்பவே எழுந்து தீர்த்தாமாடி நாட்காலே நீராடி இக மையிட்டெழுதோம். நாங்கள் மையை கொண்டு எழுதுவதில்லை அப்படிங்கிறார். கவிகள் சில பேருக்கு கை வெறுமையே இருக்காது, யாராவது ஒரு பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. இங்க வாகா ஹரியே வந்திருக்கான் அப்படின்னா அதனால அவளுக்கு கிருஷ்ணன் காலத்துக்கு பின்னாடி பிறந்தவாளுக்கு, கிருஷ்ணன் காலத்திற்கு சதுரிஷமானதானவாளா இருந்தவாளுக்கு, அல்லது ஸ்திரீகளாக இந்த ஸ்திரீகளாகவே இருந்தாலும் கூட சமவயஸ்காலா இல்லாததான ஸ்திரீகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாளினுடைய விஷயங்களில எல்லாம் நெய் பால் உண்ணுதலா அருகுதலான்னு கேள்வி வரலாம். அதுக்கு பதில் சொல்றார் வியாக்கியான கர்த்தாக்கள். கிருஷ்ணாவதாராத் பிரபிருத்தி, கிருஷ்ணாவ அவதாராத் பிரபிருத்தி. அவன் இட்ட வழக்கா இருந்துட்டு போயிடலாமே, அவன் எப்படி எதிர்பார்க்கிறானோ அது மாதிரி இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற காரணத்தினால நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். விடியற் கார்த்தால வேளையில எழுந்து நாட்கால கார்த்தால நாட்காலே நாட்காலம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமானதான காலம். நீராடி மையிட்டெழுதோம், நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். எல்லா பிரகாரங்களாலேயும் நமக்கு இதுவாகவே இருக்கக்கூடியது எந்த விதமான மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்ன பாருங்க. அப்படின்னா அதுல ஒரு சூக்ஷ்மமானதான தர்மசாஸ்திர விஷயம் இருக்கு. அந்த கொடுக்கக்கூடியதான எம்பெருமான் பிரசாதமானதுல ஒரு பகுதியை எடுத்து உள்ள வச்சுக்கணும், வெளியில அந்த இது தெரியாத மாதிரி. அப்போ நாங்க செய்யாதன செய்ய மாட்டோம்ங்கிறது மாத்திரமில்ல, தீக்குறளை சென்றோதோம், கேட்டக்கூடாத வார்த்தைகளை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, இப்படி எது நாமோ பரமபோக்கியமாக பண்ணி கொண்டிருக்கோமோ அந்த பரமபோக்கியமானதான வஸ்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வஸ்துக்கள் இருக்கே அவைகளை எல்லாம் ஒரு வழியா நாங்க உபயோகப்படுத்துவது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இனி என்ன நடந்திருக்குன்னு செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அகர்த்தவியங்களை எல்லாம் விட்டு ஒதுக்குறோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, அவளு அந்த ஐயம்
பிச்சை அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஐயமிட்டு உன் தானம் கொடுக்கறதுங்கிறது. இவைகள்ல தியானம் பண்ணா அந்த தியானகதமானதான ஒரு தீட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானால் அந்த எம்பெருமானே அனுகிரகிக்க வேண்டும்னு ஆயிடுச்சு. அதானே அனுகிரகிச்சாகணும். பின்ன அவனை தவிர வேற ஒருத்தத்தை போய் கேட்டுப்பாளா? அந்த எம்பெருமான் தான் மோட்சத்தை கொடுக்க போறான்னு சொன்னா, அதுதான் பரம பிரயோஜனம்னு சொன்னா, இந்த மோட்சமாகிற பரம பிரயோஜனத்தை அவசியமாக நீ நிறைவேற்றி கொடுக்கணும்னு பார்த்தீங்கள். அவன் தான் அனுகிரகிச்சாகணுங்கிறது தெரியறது. ஏன்னா நான் தாசபூதங்கிறது உனக்கு தெரியறது. அப்படி விதி நிர்மிதமே தமன்மயம்ங்கிறதான கணக்குல எனக்கு நீ அனுகிரகம் பண்ணி இருக்கிறாய். அந்த அனுகிரகத்தினுடையதான ரூபம் என்ன மாதிரி இருக்குன்னு, இந்த குணங்களை எல்லாம் விட்டு ஒழிக்கிறது, இதெல்லாம் கை கொள்ளுதல் அப்படிங்கிறது. நாங்க செய்யாதன செய்யோம், எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி இருக்காளோ அதை பண்ண மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். தீயதானதான குறளை அப்படிங்கிறது பிரதமா விபக்தியினுடையதான அர்த்தத்துல வருது. அப்ப தீக்குறளை சென்று, ஆனா அதுக்காக அவனுக்கு அனுகிரகம் பண்ணி ஆகணுங்கிறதான புத்தியினால பண்றது வேற. அதாவது இது அவசியம் அனுஷ்டேயம்ங்கிறத தெரிஞ்சுட்டு அதனால தத்வாரா அந்த அனுஷ்டேய புத்தியின் மூலமா அவைகளை பண்ணுதல்ங்கிறது இருக்கு பாருங்க, அது பலதமா இருக்கும். அதனால செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். பின்ன என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. என்னென்ன பலன் உண்டோ, ஐயமும் பிச்சையும், யோசிக்க கூடியதான என்னென்ன விதமான பொருள்கள் உண்டோ, ஐயம் பிச்சை, பிச்சை இட்டுன்னு இருக்க பாருங்க, அதெல்லாம் தான விசேஷம். அந்த தான விசேஷத்தையும் ஆந்தனையும் கை காட்டி, அது மாத்திரம் இல்ல, இவைகளை பண்ணினது மாத்திரம் இல்ல, ஆந்தனையும் கை காட்டி. எங்கேயாவது ஒரு அனுகிரக விசேஷம் கிடைச்சதுன்னா போயிடலாம். உய்யும் ஆறு எண்ணி, நாம் உயக்கூடியதான வழி என்ன அப்படிங்கிறத சிந்தனம் பண்ணிட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி நாம அந்த எதெல்லாம் எம்பெருமானுக்கு உள்ள உகப்பானதுன்னு செய்து நாம பண்றோமோ அதுகள் எல்லாம் கர்த்தவிய கோஷ்டியில சேர்றது. எதெல்லாம் எம்பெருமானுக்கு உகக்காததுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அவைகளெல்லாம் சேய கோஷ்டியில இருக்கு. அப்ப ஐயம் பிச்சை இடுதல் இது ரெண்டும் அவசிய கர்த்தவியங்கள். யாருக்குன்னு, யாரெல்லாம் இந்த லோகத்திலே தான் எம்பெருமானுக்கு தாசபூத்தன்கிறதான எண்ணத்துல இருக்காளோ, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கிறவாளுக்கு ஐயம் பிச்சை இது ரெண்டுத்தையும், அதாவது ஐயம்னா கிருப்பைன்னு அர்த்தம், பிச்சை அப்படின்னா யாசிக்க கூடிய பொருள்னு அர்த்தம். இந்த எம்பெருமானுக்கு உள்ள உகந்து நாம பண்ண இருக்கக்கூடியதான இந்த விஷயம், இது எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தோட நடந்திருக்கக்கூடியதுங்கிற காரணத்தினால் இந்த எம்பெருமான் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிப்பாடி, அந்த எம்பெருமானினுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்தை யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு கஷ்டப்படுத்துவாளோ அப்படிங்கிறதுனால வேண்டாதவற்றை விடுறது, வேண்டுவனவற்றை பெற்று, அதாவது பிடிச்சுக்கிட்டு பாக்குறது. வேண்டியவற்றை எல்லாம் எப்படி பிடிச்சுக்கணும்னு ஒரு உடும்பு பிடியா பிடிச்சுக்கணும். இன்னைக்கு பண்ணிட்டோம் நாளைக்கு பண்ணலாங்கிறதாக எண்ணம் இல்லாமல். அப்போ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அதெல்லாம் காண்பிக்கிறாள் ஹஸ்த நிர்தேச புரஸ்தரமா. இப்படி போகணும், இப்படி போய் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி போனோம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பார்க்கடல் வந்துடும். அதுல
நீங்க என்ன பண்ணலாமோ பண்ணலாம்னு சொல்றார். ஆனா இவ்வளவு நேரம் எதாவதா காலேன இத்தனை நாள் இருந்தாலும் இப்ப அத்தனை விஷயங்களாலேயும் என்ன சொல்லப்படுறதுன்னு உயுமாறு எண்ணி உகர்ந்து ஒரே ஒரு அரஸ்லோகத்துல சொன்னார் பாருங்க. அப்படி அந்த அரஸ்லோகத்தினாலே சொல்லப்பட்டதான விஷயங்கள் என்னாச்சுன்னா உயுமாறு எண்ணி உகர்ந்து பெருமாள் அந்த ஜெயம் விஜயம் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பதம் இருக்கா. ஜெயம் இல்ல ஐயம், ஐயமும் பிச்சையும் இருக்கா இல்லையோ. அப்ப அந்த ஸ்லோகங்கள்ல அவசியமா இந்த எம்பெருமானினுடையதான மேன்மையை சொல்லக்கூடிய பாப்புற விருத்தாந்தங்கள் அங்க இருக்கத்தான் இருக்கும். அப்போ நைசர்கிகமானதான பாண்டித்யத்தை கொண்டிருக்கக்கூடியதான துவயோகோ ரூபம், அந்த சோத பிரபந்த ரூபமும் அவைகளெல்லாம் நிச்சயமா நம்மளுக்கு அனுகிரகிக்க கூடியதான கோஷ்டியிலேயே இருக்கக்கூடியவைகள்ங்கிற காரணத்தினால் இவா எல்லாருமே கர்த்தவியம் அகர்த்தவியம், கர்த்தவியத்துவேன எதெல்லாம் பண்ணணுமோ அவசியமா அவளை பண்றது 4 பேரை சேர்த்துண்டு, எதெல்லாம் சேயமும் விடத்தக்கதோ அவைகளையெல்லாம் கூட நாமே அவைகளை பண்ணி கொடுக்கிறோம் சொன்ன. அப்ப எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு விஷயமும் இல்லை. அவன் தான் அவசியமா. அதனாலதான் போன ஸ்லோகத்துல நாராயணனே சொன்னவனுக்கு இந்த ஸ்லோகத்துல அத்தனை விதமான பெரியவாளை பற்றி எழுதாச்சு. எப்படின்னா அவளுக்கு உள்ளம் முகக்காதது எல்லாம், அந்த பெரியவாளுக்கு உள்ளம் முகக்காதது எல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டியதை விட்டதனாலேயோ அல்லது அவ உள்ளம் முகக்காமல் இருக்கிறதுக்கு செய்யக்கூடாதனவற்றை செய்தலோ அப்படிங்கிறதுதான். உபயதாப்பி நமக்கு இந்த எம்பெருமானினுடையதான விரத விசேஷத்திற்கு வேண்டியதான ஆறுகள் காண்பிச்சார். உய்யுமாறு எண்ணின்னு இப்ப சங்கியாவா 6 வந்தது. அது மாத்திரம் இல்ல, இது எல்லாமே ஞானம், இதனாலே ஞானம்னு அர்த்தம். அப்படி இந்த லோகத்துல இருக்கக்கூடியவாள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலேயும் மோட்சத்தை பெறணும் அப்படிங்கிறதான எண்ணம் இருக்கக்கூடியவாள் நிச்சயமா எம்பெருமான் அனுகிரகிக்க காத்திருக்கிறான். இனிமே மானிட பதர்கள் என்ன அப்படிங்கிறதான திருஷ்டி. இதுக்கு இன்னொரு விஷயம் கூட அடியேன் சொல்லலாம். என்னன்னா, யார் ஒருத்தன் எம்பெருமான அனுகிரகிக்கிறதுக்காக அல்லது அந்த வழியாக வருது அப்படிங்கிறது உண்டோ, அது எல்லாம் பகவான் தன்னுடையதான கொண்டாட தகுந்ததான கோஷ்டி திருவடிகளை அவனுக்கு அளிக்கிறேன், அதற்கு அனுகுணமான பாகவதாளினுடையதான கூட்டத்தை அவனோடு சேர்த்து வைக்கிறேன். இது எல்லாம் இப்படி எல்லாவற்றையும் பண்ணுவோமானால் அப்போ நாம உய்யும் 6 எண்ணி நாம் உலகத்துல பிறந்ததற்கான பலன், இந்த மாதிரி பலன்களை அனுபவிக்கிறது. அந்த மாதிரியானதான அனுபவத்திலேயும் உய்யும் 6 எண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் உய்யும் 6கள் அவைகளை எண்ண வேண்டும் காண்பித்தார். இந்த ஸ்லோகத்துல பிற பிராகிருத்திக வர்ணனை அவசியமா இருக்கு. எல்லா ஸ்லோகத்திலையும் எழுத வேண்டியது இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல. அப்போ நாமும் நெய்யோ பாலோ சாப்பிடாம இருக்கிறதுல ஒண்ணும் வசதி இல்லை. அது பக்கத்திலேயே வச்சிருக்கு. அப்படியெல்லாம் கூட அவ கை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கா பாருங்க. அப்படி யார் சமச்சித்தமா இருக்காளோ அவளுக்குத்தான் இந்த மோட்சமாகிறதான பலன் கிடைக்க போகின்றது. யாருக்கு? இந்த 6ஐயும் விட்டவாளுக்கு. பின்ன இந்த 6ஐயும் அல்லது பண்ணக்கூடியவாளுக்கு அவளுக்கு அவசியமாக எம்பெருமானினுடையதான பலன் கைகூடும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இப்போ இந்த எம்பெருமானை அடைவதற்கு ஸ்ட்ராங்லியா, அதாவது அடைவதற்கு ரொம்பவும் ரொம்ப உறுதியானதா இருக்கக்கூடியது என்னதுன்னு இந்த 6 கர்த்தவியங்கள் எண்ணி பார்த்தா 6 வந்தது. அகர்த்தவியங்கள் 6. இவைகளை அனுஷ்டிக்கிறதுனாலேயும்
விடுவதனாலேயும் எதை கொண்டு சாப்பிடுவாளோ, எதை கொண்டு ஜீவித்திப்போ யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் நீர் உபவாசாதிகள் இருக்கணும்னு சொல்லி அது பேர் என்ன, ஏகாதசியாதிகள். இப்ப ஏகாதசி சிரவண துவாதசி அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஏகாதசி சிரவண துவாதசி இது 2 நாளும் சாப்பிடாம இருக்கிறது உச்சிதம். ஆனா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா சரிப்போ ஏகாதசிய பாக்குற பொழுது சிரவண துவாதசிங்கிறது எப்பயாவது கொச்சித் லப்யம் அப்படிங்கிற காரணத்தினால 15 நாள்ல ஏகாதசி திரும்பி வந்துடும். அதனால நாமும் ஏகாதசி அன்னைக்கு ஏதோ பலகாரம் பண்ணிண்டு சிரவண துவாதசி அன்னைக்கு எப்பயாவது வரக்கூடியதுங்கிற காரணத்தினால் நாமும் அன்னைக்கு இப்ப உபவாசம் இருக்கிறதுங்கிறது உச்சிதம். அப்போ அன்னைக்கு நமக்கு 2 நாள் கழித்து அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறவாள சொல்லலாடி, சாப்பிடுறவாளா இருந்தாலே ஏகாதசி சிரவண துவாதசியில சாப்பிடுறவாளா இருந்தாலே என்ன பண்றது தெரியாம ஏதோ கொஞ்சம் போறோம் உப்மாவை பண்றா, கொஞ்சம் போறோம் ரவ உப்மான்னு ஒண்ணு பண்றா, இல்லையானா தோசை இட்லி எதோ பண்றா, பலகாரம்ங்கிற பேரு சப்பாத்தி பண்றா, இது எல்லாத்தையும் ஏதோ பண்றாளோ இல்லையோ. ஆனா இத்தனை சாப்பிட்டாளோ இல்லையோ, துவாதசி அன்னைக்கு பாரண பண்ண உடனே என்ன சொல்லுவா, அப்பா 2 நாள் கழிச்சு இப்போதான் அந்த சாதத்துக்கு கண்ணுல முழிக்கிற மாதிரி அமைஞ்சுது அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சோத்தால் அடிச்ச பிண்டங்கள், நம்மளுக்கு சாதம் 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 தான் எல்லாத்தையும். இப்ப நம்மள சாப்பிடாம இருங்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? முடியுமா? அவசியமா முடியாது. அதனாலதான் நீங்க சாதம் சாப்பிடாதீங்கோ, தோசை இதுவா சாப்பிடுங்கோ அப்படின்னா, ரொட்டி எட்டி சாப்பிடுங்கோ அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரி இந்த ஸ்திரீகள் எல்லாம் கோபிகா ஸ்திரீகள், இவாள் எல்லாரும் ஆயர்பாடி சிறுமிகள், அவளுக்கு எல்லாமாகவுமே இருக்கக்கூடியது போஜனம், போக்கிய பதார்த்தமாக இருக்கக்கூடியதான போஜ்யம். அவளுக்கு மாடுல இருந்து கிடைக்கக்கூடியதான பால், நெய், தயிர் இதுதானே. இது அவளை போய் சாப்பிடாமல் இருங்கோள்னு சொல்லி அவளும் 1 மாசம் சாப்பிடாம இருக்காள்னு சொன்னா எதை விடுறோன்னு, காசிக்கு போனா இதை விட்டேன் அப்படின்றாலும் இல்லையா, எங்கேயோ போனா அதை விட்டேன் இதை விட்டேன் அப்படின்னாரு. எங்க போனீங்க அப்படின்னா, எதை விட்டீங்கோ அப்படின்னா லோகத்திலேயே கிடைக்காததான்னு ஏதோ ஒரு என்னமோ ஒரு எட்டிக்கா இருக்கான், அந்த எட்டிக்காவை நாம விட்டுட்டோம் அப்படின்னா, எட்டிக்கானா என்னன்னு கூட தெரியாதவருக்கு அப்ப என்ன விடணும்னா, இது நாங்க எதெல்லாம் விடணும்னு சொல்லி இருக்கோம் அது எல்லாவற்றையும் விட்டோம், எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கோம் அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம். ஆனா இதன் மூலமா நாங்க என்ன பெறுகிறோம்னா, என்னமோ விட்டோம் சுவாமி, ஆனால் அது ஒரு விதமானதான பகவத் ஆராதனமாக போக, அந்த பகவத் ஆராதனத்தின் மூலமாய் எங்களுக்கு அவனுடையதான நாம நிர்தேச புரஸ்தரம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் கலியும் கெடும் கொன்மின்கிறதாக நமக்கு அனுகிரகமானது கிடைக்கப் பெறுகின்றது. அப்படிங்கிற காரணத்தினால் உபாதேயமாய் இருக்கக்கூடியது ஹேயமாய் இருக்கக்கூடியதுங்கிறதாக எந்த ஒரு கணக்கு பிரபத்தியுத்தரமான காலத்துல உண்டோ அந்த விஷயங்களே தான் இந்த பாசுரங்களிலே காண்பித்திருக்கிறாள், இந்த பாசுரத்துல காண்பித்திருக்கிறாள். இந்த பாசுரத்துல எம்பெருமானினுடையதான பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன்கிறதான காரணத்தினால 2வது நிலை வியூகாவஸ்தையையும் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதான அந்த பாசுரத்துல, முதல் பாசுரத்துல பரனினுடைய தன்மை. அப்ப அங்க பரன், இங்க வியூக நிலைய வாசிங்கிறது, அப்புறம் ஒவ்வொரு இடங்கள்லயும் அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த எம்பெருமானினுடையதான அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் இவற்றையெல்லாம் செய்யறது நல்லதுன்னு, எந்த ஒரு உபன்யாசம் இப்படிதான் பண்ணணும், இதை பண்ணா நல்லது அப்படின்னு. அப்போ இந்த ஆறுகளையும் உய்யும் 6 எண்ணி ஒய்வதற்கு வழியான இந்த 6ஐயும் எண்ணி பார்த்து, அதே மாதிரி எதெல்லாம் விடத்தக்கவைகளோ
அவைகளையெல்லாம் விட்டு தள்ளுதல் அப்படிங்கிறதையும் நாம மன உறுதியில கொள்ளணும். இத்தனை விஷயங்களையும் நாம பண்ணா எம்பெருமான் உள்ளம் புகக்காமல் இருப்பான். எப்படி உள்ளம் புகக்காமல் இருந்துடுவான்? அவசியமா அனுகிரகிக்க போறான். அப்படிங்கிற காரணத்தினால் பிரபத்யுத்தர காலத்துல ஒருத்தன் எப்படி இருக்கணுங்கிறதையும் இது காண்பித்து கொடுத்தது. எதது கூடாததுங்கிறதையும் காண்பித்து கொடுத்தது. எதெல்லாம் மொத்தமா இப்ப விடத்தக்கது, இந்த காலத்துல விடத்தக்கதுங்கிறதாக விஷயங்களை காண்பித்து நீங்கள் மெதுவாக வாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதத் தேகாவசானமாம் சொல்லிட்டேன். அந்த இந்த தேகாவசானத்துல பெறக்கூடியதான பலனை நாம இங்கிருந்தே பெறலாம். எப்போன்னா இந்த விரதானுஷ்டானத்தினால். இப்ப விரதானுஷ்டானம்னு சொன்னாலே என்னது பறை அடிவிக்கல் தானா அப்படின்னார். அதுல பிரதிபாதித்தமான குணங்களை சொல்லுதல்ங்கிறது. அந்த காரணத்தினால் உய்யும் ஆறு எண்ணி நாம உய்தாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பிரபத்யுத்தர காலீனமான கர்த்தவியங்களின் மூலமாய் நமக்கு தெரிந்திருக்கக்கூடியதான ஒரு ஜீவித பிரகாரம், ஒரு பிரபன்னனினுடையதான உத்தர கிருத்தியம் எப்படி இருக்கணுங்கிறத சொன்னாள். லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாள். இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம்ங்கிறதாக சொன்னாள். அதுல முக்கியமாக கடைசியா முத்தாய்ப்பா சொல்லணுங்கிறதுக்காக அது நடுவுல விடப்பட்டது. செய்யாதன செய்யோம், எதெல்லாம் செய்யாதது அது ஒரு கூட்டம். ஆனால் தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிறது தீயதான குறளை அப்படிங்கிறதை ஓதோம் அப்படிங்கிறது. தப்பான வார்த்தைகளை சொல்ல மாட்டோம்ங்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னார். குறளை அப்படிங்கிறது அது முதல் விபக்தி பதம். அது ஒரு அர்த்தத்துல இருக்கு. என்ன அர்த்தத்துல இருக்குன்னா, தவறான வார்த்தைகளை பிறருக்கு ஹிருதயத்திற்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியதான விடத்தக்கதான வார்த்தை. அதாவது பிறரை பற்றி ஒரு இடத்துல பிசுனத்தான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். அதாவது பைசுனம் கோழி சொல்லுதல் அப்படிங்கிறது. நாங்க கோழி சொல்ல மாட்டோம். இன்னைக்கு லோக்கத்திலேயே பெரிய கஷ்டம் அதுதான். ஒருத்தர் இன்னொருத்தரோட கூட சேர்ந்தா இன்னொருத்தரை பத்தி உருட்டுறது. ஒரு ஸ்லோகம் இருக்கு. கேசவ இந்த பேர் என்ன, சர்ப்பங்களை காட்டிலும் சர்ப்ப க்ரூர கலஹ் க்ரூரஹா சர்பாத் க்ரூரதர கலஹ. துஷ்டன் ரொம்ப கெடுதவன் சாமின்னார். ஏன்னா பாம்பு யார கடிக்கிறதோ அவன் போவான். ஆனா அந்நிய தசகி ஸ்ரோத்திரம் அந்நிய பிராணீர் வியுஜ்யத்தை. எவனோ ஒருத்தனுடைய காதை கடிக்கிறான், இன்னொருத்தன் இறந்து போறான். ஏன்னா இது ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்றான்னாலே இன்னொருத்தரை பத்தி தப்பா சொல்லறதுதான் அப்படிங்கிறது. அதனால தீக்குறளை சென்றோதோங்கிறதுக்கு நாங்க எங்கேயும் போய் ஒருத்தர் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். ஏன்னா பெரியவாளுக்கு லட்சணமே என்ன அப்படின்னா, குணதோஷௌ புதோ கிருண்ணன் இந்துக்ஷ்வேளா விவேஸ்வராக. எப்படி ஈஸ்வரன், இது அப்பய தீட்சிதர் ஸ்லோகம்னு சொல்லப்படுறது. இந்துக்ஷ்வேடவ் குவலயானந்தத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். சந்திரனையும் தாங்குறான், அதே மாதிரி இந்துக்ஷ்வேடம் விஷத்தையும் தாங்குறான் சிவன். அந்த மாதிரி இருக்கணுமா, சிவனை மாதிரி இருக்கணுமா. என்னன்னா புதம் இந்து குணதோஷம் புதோ கிருண்ணன். குணத்தையும் எடுத்துக்கோ மற்றவாழ்கிட்ட, தோஷம் தெரிஞ்சதுன்னா அதையும் எடுத்துக்கோ. ஆனா என்ன பண்ணு, அதை போய் நேர போய் சொல்லாது. பின்ன என்ன பண்ணுன்னார், அதுதான் குணதோஷௌ புதோ கிருண்ணன் இந்துக்ஷ்வேடா விவேஸ்வராக சிரசா ஸ்லாகதே பூர்வம். குணத்தை தலையால அப்படி வணங்குறாங்க. எதெல்லாம் அப்படின்னா, எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம்.
அப்போ பெரியவா பெரியவா பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் அதுகளை தலையால தாங்குறான். சிரசா ஸ்லாகத்தை பூர்வம் பரம் கண்டே நியச்சதி, இரண்டாவதா இருக்கக்கூடிய கழுத்திலேயே தடுத்து விடுகிறார்கள் தோஷங்கள். இதான் நல்ல வாழம். இதனை பற்றி குறை சொல்லாமல் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அதுதான் குரளி அப்படின்னு சொல்றான். குரளியை சொல்ல மாட்டோம். ஏன்னா பாதி நேரம் குரளைங்கிறது வெறும் குரளியா இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. இப்ப பிறரை பற்றி சொல்ல மாட்டோம். ஆனா தீக்குறளை சென்று ஓதோம்னு 2 பதம் இருக்கேன்னு விசாரிச்சிருந்தார் முத்தமூர் சுவாமி. அதுக்கு பதில் சொல்றார், தீக்குறளை சென்று ஓதோம்னு சொன்னத காரணத்தினால வேற யாராவது நம்மள்கிட்ட சொன்னான்னா அத காதுல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல சொல்றோம் பாத்தீங்களா, அப்போ நாமளே நம்ம வாயால சொல்றோம். ஆனா இங்க என்ன காண்பிக்கிறான்னா, அவன் சென்று ஓதோம்னு சொல்லியிருக்காளே ஆண்டாள். அந்த காரணத்தினால இந்த இதுக்கு சென்று ஓதுதல் அப்படிங்கிறதுக்கு எப்படியானால் ஒரு உபசேதிவத்பிர் இதுல சிசுபால வதத்துல காண்பிக்கிற மாதிரி உபதேசவத்பிர் உபதேஷ்டரீவதைஹி, ஒரு உபதேசம் பண்றவன் அருகில அவனுடைய சிஷ்யன் இருக்கானே, அவன் கொஞ்சம் போறான், அவனுக்கு மரியாதை கொடுத்துன்னு கொஞ்சம் தொலைவுல தான் இருப்பான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர் பூத்த நெருப்பு போலே இருப்பார்கள் அவர்கள் அப்படிங்கிறது. அப்போ அந்த தீக்குறளை சென்று ஓதும். நாங்க அது விஷயத்தை எடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஓதுதல்னு இதம் பிரதமமா அவளுக்கு சொல்லவும் மாட்டோம். வேற யாராவது நம்மளுக்கு இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றான்னா உடனே அவள்கிட்ட கேட்போம், அது உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா. அது எனக்கு தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா அது என்னுடைய விஷயத்த நீ தலையிட வேண்டியது இல்லை. இல்ல உனக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னையானா அப்படின்னா இதுக்கு அது திருடணும். அதனால கூடாதவற்றை நாம் எடுத்து கையாண்டு அதனால கஷ்டப்படுகையும் அல்லது நமக்கு கூடாததான மாதிரியான வார்த்தைகளை பேசுறதும் இது எல்லாவற்றையுமே விட்டொழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காளிதாசன் கடைசியில முடிக்கிறான். என்ன சொல்றாருன்னா, நகேவலம் யோ மகதோபபாஷதே, யாரு பெரியவாளை பத்தி குறை சொல்றாளோ அவ மாத்திரம் இல்ல சுவாமி, அவளுடைய குமாராள் அவள்லாம் இருக்காளே அவ மாத்திரம் இல்ல. நகேவலம் யோ மகதோபபாஷதே ஸ்ருணோதி தஸ்மாதபி யஸ்ஸ பாபபாத், அவன்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியதான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒண்ணு கத்துக்கிறோம். பாகவதத்துல கூட கடைசியில இருப்பாருங்க. இது என்னதுன்னா, எதெல்லாம் எப்படி இருக்கணும்ங்கிறது தீக்குறளை சென்று ஓதும். அவ சொன்னா இவா சொன்னா கூட எடுத்து அனுவாதம் பண்றது அதையும் பண்ண மாட்டோம்னு சொல்லி லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டு தாங்கள் பண்ணக்கூடியதான பரம காரியத்திற்கு இவாள் எல்லாருமே கூட சாட்சி பூதர்களாகவோ பிரத்யட்சமாக பாக கிரகித்தாகவோ இருக்கணுங்கிற காரணத்தினால வையத்து வாழ்வீர்களை காண்பித்தா சரியானதான காரியங்களை பண்ணுவோம்னு சொன்னா எதெல்லாம் அவளுக்கு அனுகுணமாய் இராதோ அவைகள் எல்லாம் அவசியம் விடத்தக்கவைகள். லோகத்தில் இருக்கக்கூடியதான் நீங்கள் எல்லாருக்குமே எதெல்லாம் சரியானதாக இருக்குமோ, எதெல்லாம் அந்த அர்த்தம் சிதைக்காமல் போகுமோ அந்த அர்த்தங்களை சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக இவர் அடுத்த பாசுரத்திலேயும் கூட இதனுடைய தொடர்ச்சியாக காண்பிக்கிறார். அப்போ கர்த்தவிய அகர்த்தவியங்கள், கர்த்தவியமித் அனுகலம் கலையாமிய கிருத்தியம் சுவாமின் அகிருத்தியமிதி கிருத்தியம் அப்பி தியஜாமின்னு சரணாகதி தீபிகையில கூடாதனவற்றை விட்டொதுக்கி சேவிக்கத்தக்கவற்றை சேவித்து எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெறணுங்கிறதுக்காகத்தான் தீக்குறளை சென்றோதும். உய்யுமாறு எண்ணி உய்தல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது. உய்தல் அப்படின்னா அதுக்கப்புறமா இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அவள்
பண்ணியிருக்கக்கூடியதான புண்ணியங்களினுடைய கணக்குப்படி அவளுக்கு மோட்சமே கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அது பிரபத்தியா இருக்கா. இப்ப பிரபத்தியை தவிர்த்த மற்றவளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட நிச்சயமாக அனுகிரகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல, போன ஸ்லோகத்துல நாராயணனே கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் நமக்கே இந்த பதங்கள் எல்லாம் அசாதாரணமாக ஒரு லீடர் ஒருத்தருக்கு சொல்லக்கூடியதுதானே தவிர மற்றவாளுக்கு வராது. அசாதாரணமான குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாயக்கன் அவனுக்கு தான் வருவே தவிர. அப்ப எதெல்லாம் உபாதேயமானது, எதெல்லாம் விடத்தக்கது அப்படின்னார். இது எல்லாவற்றையும் நமக்கு எம்பெருமானே காலக்கலையதாம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது எம்பெருமானே ஆக்கி கொடுப்பான்கிற காரணத்தினால கூடாதவற்றை பற்றி உண்மையாகவே இருந்தாலும் பேசிவிடாதே, தீக்குறளை சென்று ஓதி விடாதே அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அப்ப கிருத்தியாகிருத்திய விவேகத்தை இந்த பாசுரத்துல காண்பித்தார், அற்புதமாக காண்பித்தார். இதெல்லாம் பண்ணுவோம், இதை பண்ண மாட்டோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டுனா முடியும், கண்ணுக்கு மையோ தலைக்கு கேசத்திற்கான வஸ்துக்களையோ நாங்கள் சாதனமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்ன காரணத்தினால இந்த பறை பெறுதலாம் மோட்சத்திற்கு எதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணுங்கிறது இந்த இதுல இருந்து தெரியறது, இந்த 2வது பாசுரத்துல இருந்து தெரியறது. அது மாதிரி நாம் யதா காலம் அனுஷ்டிப்போமாக ஜீவிதத்துல. ஏன்னா எல்லாமே சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத் அப்படிங்கிற காரணத்தினால் நாமோ அதுல இருக்கக்கூடியதான குணகிராகிகளாக மாத்திரம் இருந்து அவைகளை மற்ற அம்சங்களை எல்லாம் நிராகரிக்கணுங்கிறத காண்பிக்க இந்த பாசுரத்தில இருந்து திராட்சிங்கிறத சொல்லி மேல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.